ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஹெல்த்தியாக நல்லா சாஃப்டாக ப்ரீமியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ப்ளம் கேக் ரெசிபி மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பாதாம் ரெண்டும் சேர்த்து 30 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரில் சேர்க்கும்போது கேக் சாப்பிட்றப்ப நட்ஸ்க்கு அடிப்படும்போது நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது வேற ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சு செய்ய போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக ஜூஸில் வேக வச்சு அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ், கிரேப் ஜூஸ் இல்லை பைனாப்பிள் ஜூஸ் இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜூஸ் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பிளாக் அண்ட் கோல்டன் திராட்சை 80 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கட் பண்ண செரிஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. டியூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன், கட் பண்ண டேட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னா இதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு ஜூஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ப்ளம் கேக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குற கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்டான பேன் இல்லைன்னா அகலமான பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. கேரமல் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு தேன் கலர் வர அளவுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. கேரமல் பண்ணும்போது ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா கேக்கில் கசப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்க்கும் போது நல்லா தள்ளி நின்றுட்டு சேர்த்திக்கோங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சி இப்போ நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு சீவர் வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு மைதா, ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய்லாம் சேர்த்து அரைச்ச பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதுதான் ப்ளம் கேக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஒரு அகலமான பவுலில் 60 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் சேர்த்து நம்ம ப்ளம் கேக் பண்ணும்போது நல்லா ரிச்சாக இருக்கும். இது கூடவே பவுடர் பண்ண சுகர் 75 கிராம் சேர்த்திக்கோங்க. நான் ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூட 2 முட்டை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு முட்டை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 30 to 40 ml ரீஃபைன் ஆயில் சேர்த்திக்கோங்க. வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்து பண்ணும்போது ப்ளம் கேக் நல்லா ரிச்சாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது நல்லா ரிச்சாகவும் மாய்ஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமெல்ல ஆற வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பீட்டரோ இல்லை விஸ்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளம் கேக்கில் நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நான் கொக்கோ பவுடர் சேர்த்திருக்கேன். கொக்கோ பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரில் சேர்க்குறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை டஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரில் சேர்க்கலைன்னா கேக் பேக் ஆகும்போது எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பாட்டமில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்குறது ரொம்ப முக்கியம். ட்ரை ஃப்ரூட் சேர்த்ததுக்கப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸை மிக்ஸ் பண்ணும் போதும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக எண்ணெய் இல்லைனா பட்டர் வச்சு டின்னை உள்ளே நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை போர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம்.
கடைசியாக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு குக்கர் இல்லைனா ஓடிஜியில் 40 to 55 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜியில் பண்ணுறதா இருந்தால் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 160 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணோன்னே பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டின்னை உள்ளே வச்சதுக்கு அப்புறமா 160 டிகிரி செல்சியஸில் 40 to 45 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குச்சி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா க்ளீனாக வந்ததுன்னா கேக் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை வெட்டாக வந்ததுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.